கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், எரிகோ கோட்டைகள் போன்ற வல்லமையான வலிமையான கோட்டைகளாய் நம்மை சுற்றி இருக்கிற அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறிகிற ஒரு வல்லமையான அக்னிமயமான ஜபத்தை இன்று நாம் ஏறெடுக்க போகிறோம். இந்த ஜபம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முறையும் நாம் 7 நாள், இந்த முறையும் 7 நாட்களாய் இந்த ஜபத்தை தொடர்ந்து ஏறெடுக்க போகிறோம். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியின் வல்லமை எல்லா அந்தகார கட்டுகளையும், எல்லா பொல்லாத ஆவிகளையும், கட்டுகளையும், கோட்டைகளையும் தகர்த்தெறியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள், உங்களை முன்னேற விடாதபடி, எழும்ப விடாதபடி, எழும்பி பறக்க பிரகாசிக்க விடாதபடி இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கோட்டைகளையும் தகர்த்தெறிகிற வல்லமை பரிசுத்த ஆவியினாலே மாத்திரம் உண்டாகும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நிச்சயமாய் நம்புங்கள். இவைகள் எல்லாம் பலத்தினாலும் அல்ல, பலாத்கிரமத்தினாலும் அல்ல. தேவ பிள்ளைகளே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யோசுவாவோடே அந்த எரிகோ கோட்டையை 7 நாளாய் சுற்றி வந்த ஜனங்கள் எல்லாம் பலத்தினாலும் பலாத்கிரமத்தினாலும் அதை மீண்டெடுக்கவில்லை, ஜெயம் எடுக்கவில்லை. அவர்கள் தேவ கட்டளையின்படியே அந்த 7 நாளும் சுற்றி வந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லி இருப்பார்கள், ஒருவேளை அந்த எரிகோ பட்டணத்தார் கூட பேசி இருப்பார்கள், இவர்களுக்கு ஏதோ மண்டைக்கு லெவல் இல்லாமல் அல்லது பைத்தியமாகி விட்டார்கள், பைத்தியக்காரர்கள். இவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள், எத்தனையோ ராஜாக்களை ஜெயிக்கிற வல்லமை இருந்தது, மகா திரளாய் வந்தார்கள். ஆனால் நம்முடைய எரிகோவை பக்கத்தில் வந்த பொழுதோ இவர்களுக்கு பைத்தியமாகி விட்டது. அறிவில்லாதவர்களாய் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். என்ன அறிவீனம் பாருங்கள். அவர்கள் பேசி இருப்பார்கள், ஒரு நாள் வர்றாங்க, மௌனமாய் சுற்றி விட்டு போயிட்டான், 2ஆம் நாளும் சுத்துறான், 3ஆம் நாளும் சுத்துறான். என்னடா இது? மொத்தத்தில் இவங்களுக்கு ஏதோ குழம்பி விட்டது. இவர்கள் நிச்சயமாய் நாம யுத்தம் பண்ணவே வேண்டாம், இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னாலேயே பைத்தியம் பிடித்து ஓட ஆரம்பித்து விடுவார்கள் என்றெல்லாம் பேசி இருப்பார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிற, கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீயும் அப்படியாய் ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரையே நம்பி, ஐயா, கர்த்தர் உனக்காக சிலுவையிலே செய்த தியாகத்தை, அவர் உனக்கு கொடுத்த அந்த விடுதலையை, அந்த கோர சிலுவையிலே நமக்காய் அவர் பெற்றி தந்த ரட்சிப்பை, விடுதலையை, அந்த மகா பெரிய மேன்மைகளை புரிந்து கொள்ளாமல் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் எல்லாம் கெட்டு போகிறவனுக்கு பைத்தியமாய் தோன்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதான் தேவ பலன். ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசமும் அதன் நம்பிக்கையும் உலக ஜனங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ, தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கோ அதுதான் தேவ பலமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவ பலம் உங்களோட இருக்கும் பொழுது, அந்த தேவ பலன் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, ஆமென், எல்லா எரிகோ கோட்டைகளும் நிச்சயமாய் தன்னாலே தகர்ந்து போகும். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள்னா எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைவீர்கள். எவைகள் எல்லாவற்றிலும் இருந்து. அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன பிரச்சனைகள் உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் ஜீவிதங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கும் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் திடீரென்று வந்து பல்வேறு தீர்க்கவே முடியாத கோட்டைகள் போன்ற, தகர்க்க முடியாத எரிகோ கோட்டைகள் போன்று அந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், ஹல்லேலூயா, தேவ பலன், தெய்வீக மகிமை அங்கே கிரியை செய்யும். எல்லா எரிகோ கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் வந்துவிட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 7 நாளும் சிரத்தையாய் ஜெபியுங்கள். இந்த 7 நாளும் நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்பிக்கை எல்லாம், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம்
எல்லாம் ஐயா நம்முடைய எல்லா விதமான சீரியஸான பார்வை எல்லாம் பரிசுத்த ஆவியின் மேல் இருக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. எத்தனை கோட்டைகளா இருக்கட்டும், எத்தனை விதமான பிரச்சனைகளா இருக்கட்டும், அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த பெரிய வனாந்தர வாழ்க்கையா இருக்கட்டும், வனாந்தரங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவி உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது செழிப்பான வயல்வெளிகள் கூட காடாக எண்ணப்படும் அளவிலே மகா பிரம்மாண்டமான மறுமலர்ச்சியான மேன்மையும் செழிப்பும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். மறந்து விடாதிருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள், ஐயா இதுவெல்லாம் தீரவே தீராது. என் கணவன் என்னை விட்டு போய்விட்டார், அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நாங்கள் சௌக்கியமாய் ஐக்கியமாய் இல்லை என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் இருந்து அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை விடுவிக்கும்படியாய் இன்று ஒரு பரிசுத்த தைலம் உங்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என் தெய்வமே, என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இவர்கள் விசுவாசிகளாய் ஆன பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே. அந்த முத்திரை ஒவ்வொருவர் மீதும் விழும்படியாய் சக்கராமராதரபோ. அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் அந்த பரிசுத்த ஆவியின் முத்திரை விழட்டும் இப்பொழுதே. ஹல்லேலூயா. எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குகிற தேவ மகிமை என் அன்பு சகோதர சகோதரிகளை நிரப்பும்படியாய் பலனடைய செய்யும்படியாய் ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஐயா இவர்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே விடுதலை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென். இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஆமென். இன்று பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா கோட்டைகளும் தகர்ந்து நுகங்கள் முறிக்கப்படும்படியாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியும் என்று எழுதப்பட்டது போலவே பிள்ளைகளை வாழ விடாதபடி, உயர விடாதபடி, உயர பறக்க விடாதபடி, சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கையை அனுபவிக்க விடாதபடி தடுக்கிற கெடுக்கிற இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா கோட்டைகளும் கட்டுகளும் நொறுங்கி தன்னாலே விழும்படியாய் இன்று எங்கள் ஜெபங்களை ஆரம்பிக்கிறோம். ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டபடியே நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். வல்லமையோடு கூடிய மகா பெரிய வல்லமையோடு கூடிய இந்த உலகத்திலே யாரும் எதிர்பாராத, யாரும் எதிர் நிற்க முடியாத, எந்த கோட்டைகளும் மறிக்கவோ தடுக்கவோ எதிர் நிற்கவோ முடியாத மகா பெரிய வல்லமை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரிடம் இருக்கிறது. ஐயா உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அபிஷேகம் பண்ணினார். அப்ப என்ன நடக்கு பாருங்க, தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே. இதுதான் முக்கியமான காரியம் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, தேவன் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ glory. அந்த அக்கினி உனக்குள்ளே போடப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. அந்த அக்கினி அளவற்ற அக்கினி. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா மந்திர சூனியங்களையும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும், எல்லா விதமான எல்லா செய்வினை சூனியங்கள் எல்லாம் எரிகோ கோட்டைகள் போன்று யாரும் தகர்க்க முடியாததாய் இருக்கிற எல்லா சூனிய கட்டுகளும் கோட்டைகளும் இன்று தரைமட்டம் ஆகும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாருங்க, தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும், ஹல்லேலூயா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட, நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியின்
வல்லமை என்ன செய்யும்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய், குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்ப அவருக்குள்ளே இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறபடியினால் இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள், தேவன் எங்களோட இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எங்கள் குடும்பத்தை, எங்களை, என்னை, என் பிள்ளைகளை, எனக்குரிய யாதொன்றையும் மீட்கிற வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது, மறந்து விடாதிருங்கள். ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே போடப்பட்ட அந்த அக்கினி பற்றி பற்றி எரியும் பொழுது, ஓ குளோரி, எந்த கோட்டைகளும் உங்களுக்கு எதிர் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எந்த விதமான கோட்டைகளும், எந்த விதமான தடுப்புகளும், அரண்களும் உங்களுக்கு முன்னே நிற்க முடியாது. அரண்களும் கோட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகிவிடும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ஜெபித்த பொழுது ஆவியிலே அனல் உள்ளவர்களாய், அந்த அதிகாலையிலே வரப்போகிற ஆபத்துகளை குறித்து கவலைப்படாதபடி, ஆமென், எவ்வளவு பயப்படாதபடி, சந்தேகப்படாதபடி பவுலும் சீலாவும் அந்த நடுராத்திரி வேளையிலே தேவனை துதித்து பாடினார்கள். அப்பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் தன்னாலே திறவுண்டது மாத்திரமல்ல, சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் குலுங்கினது. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் தியானியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். ஐயா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் மகிமையை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், யோவான் 14 அதிகாரத்திலே 21 முதல் கர்த்தர் ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலை செய்யும். நன்றாய் கவனியுங்கள். ஏதோ இதுவெல்லாம் ஒரு ஜீம்பூம்பாவினால் நடக்கிறது அல்ல. அது இது மந்திரத்தினாலும் அல்ல, தந்திரமும் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஓ குளோரி. இந்த 7 நாளும் நீங்கள் ஜெபிக்கிற இந்த மகிமையான ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகா பெரிய மாற்றத்தை, விடுதலையை கொண்டு வரும். ஓ குளோரி. கேளுங்க, உங்க 2 கரங்களையும் உயர்த்தி பரலோகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும்படியாய், என் தகப்பனே, ஐயா, என் வீடுகளிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதங்களிலே, எங்கள் வருமானங்கள், எங்கள் வியாபாரங்கள், ஊழியங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும்படியாய், எங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரியோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள் தன்னாலே விழுந்து தரைமட்டம் ஆகும்படியாய் ஒரு பரிசுத்த பரலோக அக்கினி இறங்கட்டும். கர்த்தாவே, நீர் உம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பீராக. ஐயா, வானம் திறக்கப்படட்டும். உன்னதத்தில் இருந்து ஆவி எங்கள் மீது ஊற்றப்படட்டும். வல்லமையாய், அதிவல்லமையாய், பயங்கரமாய், அதிபயங்கரமாய், மகிமையான தேவ ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியமான அற்புதமான சத்தியத்தை கவனியுங்கள். கர்த்தர் இப்படியாய் ஜெபிக்கிறார். இதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். யோவான் 17:21 முதல் 23 வரை எடுத்து நன்றாய் தியானியுங்கள். கர்த்தர் கேட்கிறாரு, ஐயா, என் பிதாவே, இவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல. நல்லா கவனிங்க, உலகம் விசுவாசிக்கிறதற்காக. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களையும் என்னையும் உலகம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறாரு, நீர் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல இவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எத்தனையாய் ஒரு இரக்கமுள்ள, ஐயா, எத்தனை மகா பெரிய தயவு தேவ பிள்ளைகளே. ஐயா, பிதாவும் அவரும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் அவருக்குள்ளே ஒன்றாயிருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பிதாவை நோக்கி நமக்காக வேண்டுதல் செய்கிறார். மாத்திரமல்ல, 22 நாம் ஒன்றாயிருக்கிறது போல
என் பரிசுத்த பிதாவே, நானும் இயேசுவாகிய நீரும் ஒன்றாய் இருக்கும்படி இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, பரிசுத்தமுள்ள பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி என் தெய்வமே, நீர் எங்களுக்கு கொடுத்த, எனக்கு கொடுத்த மகிமையை, ஓ க்ளோரி, இயேசுவுக்கே கொடுக்கப்பட்ட மகிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்புங்கள். ஹல்லேலூயா. ஓ, தீர்க்க தரிசனங்களையும் தேவ வார்த்தைகளையும் நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பெரிய மகா பெரிய தயவு. ஹல்லேலூயா. அவர் பெற்றுக்கொண்ட மகிமையை உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிறார் என்றால், அந்த மகிமையை தருகிறார் என்றால், உங்களையும் என்னையும் போன்று பேறு பெற்றவர்கள் யார் இருக்க முடியும்? அன்பு தேவ பிள்ளைகளே, 23ஆம் வசனத்திலே ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும், நல்ல கவனிங்க, நம்பர் 1, என் பரிசுத்த பிதாவே நீர் என்னை அனுப்பினதையும், இரண்டாவது நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு, ஓ க்ளோரி, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிலும் எனக்குள்ளும் இருக்கும்படியாய், அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த பிதாவே நீர் எனக்குள்ளே என்னிலே இருக்கிறது போல நானும் அவர்களிலே இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது எத்தனை பெரிய மகிமையான காரியம் தேவ பிள்ளைகளே. நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த மண்பாண்டங்களிலே, இந்த ஒன்றுக்கும் உதவாத காலி பாத்திரங்களே, இந்த பரலோக விலையேற பெற்ற பொக்கிஷம் இருக்கிறது. ஓ க்ளோரி. ஹல்லேலூயா. ஆமென். என்ன வேண்டும் என் அன்பு சகோதரியே? வேற என்ன வேண்டும் சொல்லுங்க. அதனால தான் தாவீது சொல்றார், ஏய், God is my shepherd, I shall not want. ஹல்லேலூயா. ஓ, தமிழ் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஓ நான் தாட்சி அடையேன். ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே God is my shepherd, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு வேற என்ன வேண்டும்? வேற என்ன வேண்டும்? ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, இவரே உங்களோடு, இந்த சர்வ வல்லமை உள்ள ஆவியானவரே உங்களோடு, இந்த கிறிஸ்துவின் ஆவியானவரே, வேதம் சொல்லுகிறது போல கர்த்தரே ஆவியானவர். நல்லா கவனிங்க, கர்த்தரே ஆவியானவர், ஆவி கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. எந்த எரிகோ கோட்டைகள் உங்களை சுற்றிலும் நிற்க முடியும்? ஐயா, தேவ மகிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேறினவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் அவரை பிதா அனுப்பினது போல உங்களையும் அனுப்புகிறார். எங்க? எந்த போராட்டத்திலும், எந்த விதமான சோதனைகளிலும் நிற்கும்படியாய் உங்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, கனப்படுத்தும்படியாய் இன்று உங்களை அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஹல்லேலூயா. இந்த மூன்று வசனங்களிலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை உலகம் விசுவாசிக்கத்தக்கதாய், உலகம் அறியத்தக்கதாய். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு வரப்போகிற ராஜரீக மேன்மையை நல்லா கவனிங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர் சொல்லுகிறார்கள், ஒருவேளை உன் பிள்ளை எல்லாம் இனி திருந்துவது, இவளுடைய மகன், இவளுடைய மகள் இனி திருந்துவது சாத்தியமே இல்லை. ஓ, முடியவே முடியாது. இவர்கள் இனி இந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வரப்போவதே இல்லை. யார் வேண்டுமானாலும் பேசலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன் கணவன் இனி திரும்பி வரப்போவதே இல்லை என்று உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களும் அல்லது உன்னோடே இருக்கிறவர்களும் உன் எதிர் வீட்டுகளிலே குடியிருக்கிறவர்களும் சொல்லலாம். நீங்கள் உங்கள் தொழிலும் நீங்களும் இனி நிலைத்திருப்பதில்லை, வாழப்போவதில்லை என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். ஐயா, ஏன் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் பரிசுத்த ஆவியாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஒரு நாளிலே உங்களை உலகம் அறியும்படியாய், சுற்றியுள்ள கண்கள் எல்லாம் காணும்படியாய், இந்த உலகம் எல்லாம் கண்டு விசுவாசிக்கும்படியாய், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையாகவே உண்மையாகவே நீங்கள் பைத்தியம் பிடித்தவர்களாய் அவரை பின்பற்றவில்லை, அல்லது நீங்கள் பைத்தியம் கொண்டவர்களாய் சிலுவையை ஆராதிக்கவில்லை, அல்லது இப்படி ஒரு நம்பிக்கை வீணாய் போவதற்காய் நீர் அவருடைய சமூகத்திலே நீங்கள் நிற்க
இருக்கவில்லை என்பதை இந்த உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அவரிலும் இந்த சர்வ வல்லமை உள்ள கடவுள் நம்மிலும் தங்கி இருக்கிற மகா பெரிய பாக்கியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். அதான் பவுலடியார் சொல்றாரு, ஐயா, நான் வேறு எதற்காகவும் வேதனைப்படவில்லை, வேறு எதற்காகவும் அதிக வேதனைப்படவில்லை. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே, விசுவாச பெருமக்களுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே கிறிஸ்து மறுபடியும் உருவாகும் வரைக்கும் மறுபடியுமாய் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து என் பிள்ளைகள் இருதயங்களிலே உருவாகும்படிக்கு, ஐயா, அன்பு சகோதர சகோதரியுடைய இருதயங்களிலே கிறிஸ்துவே உருவாகும் வரைக்கும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறாரே. ஏன் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். எத்தனை பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை குழப்பங்கள் ஆபத்துகள் வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லா குழப்பங்கள், ஆபத்துகள், எல்லா விதமான உடல் சோர்வு, வசதிகள், எல்லா சரீர பலகீனங்கள், எல்லா விதமான கட்டுகள், எல்லா கண்ணிகள், சங்கிலிகள், சிறையிருப்புகள் எல்லாம் கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் அடைகிற பலன் எல்லா அந்தகார கோட்டைகளையும் தகர்த்தெறியும். குளோரி. தேவையானது ஒன்றே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவையானது ஒன்றே. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே சொன்னது போல தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல், அநேக காரியங்களிலே உங்களை அலட்டிக் கொள்ளாமல் நன்றாய் கவனியுங்கள். தேவையானது ஒன்றே. இயேசுவின் பாதத்திலே இருந்து, ஐயா, அந்த விலையேற பெற்ற அந்த நலத தைலத்தை அவருடைய பாதப்படியிலே ஊற்றி தன்னுடைய மகிமையான கூந்தலினால் அவைகள் எல்லாவற்றையும் துடைத்து கழுவி அப்படியாய் அவளுடைய அன்பை வெளிப்படுத்தினாளே, அவளுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினாளே. கர்த்தர் மீது இருந்த அதீத பாசத்தை, வைராக்கியத்தை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல மரியாளை போல அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நல்ல பங்கை, தேவனாய் இருக்கிற நல்ல பங்கை, இந்த பரிசுத்த ஆவியின் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அல்லேலூயா முற்றிலுமாய் மாறிவிடும். நல்ல கவனிங்க. யோவான் 16 முதல் வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறேன். குளோரி. எங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்றீங்களப்பா. சொல்லுங்க, எங்களுக்காக, என் தெய்வமே, எங்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுகிறீர்களே. அல்லேலூயா. அப்பொழுது நான் வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன நடக்குமா? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை என் பிதா உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். என்றென்றுமாய் உங்களுடனே இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன். எந்த தேற்றவாளனாலும் தேற்றவும் செய்ய முடியாத என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே யாராலும் தேற்ற முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இன்று இந்த ஜெப வேளையிலே உன்னை சந்திக்கும்படியாய் உன் அருகிலேயே வேறொரு தேற்றவாளன். ஆமென். உங்களை இடையிலே விட்டு செல்லுகிற தேற்றவாளன் அல்ல. ஐயா, தேற்றவாளன் போல் வந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வாழும் பொழுது, திருமணம் முடிந்த பிறகு எதிரிகளை போல இருக்கிறார்கள். சில காலம் சந்தோஷமாய் வாழ்ந்தோம், இப்பொழுதோ அவர் என்னை ஒரு விரோதியை போல் பார்க்கிறார். என் மனைவி என்னை ஒரு எரிச்சலோட பார்க்கிறார்கள். இப்படியாய் நாங்கள் நம்பி இருந்த தேற்றவாளர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களோ? அல்லேலூயா. வேறொரு தேற்றவாளன். ஆமென். இந்த உலகத்திலே எங்கும் எதிலும் யார் மீதும் யார் மூலமாகவும் யாரிடம் இருந்தும் காண முடியாத ஒரு மகா பெரிய தேற்றரவை தருகிற அற்புதமான தேற்றவாளன் இவர். வேறொரு தேற்றவாளன். அவர் உங்கள்
உங்களுக்குள்ளே உங்களுடனே இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்கள விட்டுருங்க. இப்போ அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, ஓ க்ளோரி, உங்களுக்குள்ளே இருப்பதால் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த பரிசுத்தமான அற்புதமான தெய்வத்தை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தர் சொல்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. நான் உங்களை அநாதைகளாய் ஆதரவற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன். எப்படி ஐயா வருவீங்க? ஓ, பரிசுத்த ஆவியாய் உங்களுடனே வருவேன். அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறவராய் வந்திருக்கிறார், உங்களுடனே வாசம் பண்ணுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. ஐயா, என்னால் உணர முடியவில்லை, என்னால் ஃபீல் பண்ண முடியவில்லை, என்னால் உணர முடியவில்லை, என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லாதிருங்கள். ஐயா, ஓ தேவனுடைய வசனங்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அன்பு தேவ பிள்ளைகளே, அது உணர்ந்து அல்லது அதை செய்கைகளை பார்த்து விசுவாசிக்கிறது அல்ல, கண்டு விசுவாசிக்கிறது அல்ல. அது காணாதிருந்து விசுவாசிக்கிற, ஆமே, அது விசுவாசிக்கிற, அதனால் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நம்புங்கள். ஹல்லேலூயா. இந்த வேறொரு தேற்றவாளனாகிய கர்த்தர் உங்களுடனே இருப்பதினால் தான் இன்று இவ்வளவு நேரமாய் இந்த ஜெபத்திலே எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். சந்தேகமே இல்லை. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார். வேறு அடையாளம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. உறுதியாய் நான் சொல்லுகிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை முழுமையாய் செயல்பட, அவர் உங்களிலே முழுமையாய் ஆளுகை செய்யும்படியாய், உங்களை முழுமையாய் நிரப்பும்படியாய், ஐயா, உங்கள் இருதயங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் ஏக்கங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் ஆசைகள், எதிர்கால திட்டங்கள், அன்றாட நடவடிக்கைகள், உங்கள் பேச்சிலே, சொல்லிலே, செயலிலே, எல்லாவற்றிலும் அவர் நிறைந்திருக்கும்படியாய் நீங்கள் தான் அவரை என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே பெருக செய்ய வேண்டும், பொங்கி வழிய செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அனல் மூட்டி எழுப்ப செய்ய வேண்டும், எழும்ப செய்ய வேண்டும். எழும்ப செய்யும் பொழுது நீங்கள் எழுந்து எரிந்து எழும்பி பிரகாசிப்பீர்கள். என்ன நடக்கும் பொழுது? உங்களை சுற்றிலும் எந்த எரிகோ கோட்டைகளும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லா எரிகோ கோட்டைகளும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற மகா பெரிய பலத்தினாலே உங்களை கண்டாலே எல்லா அந்தகார சக்திகளும் ஓடிவிடும், எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும், எல்லா பிசாசு கூட்டம் எல்லாம் தலைதெறிக்க ஓடிவிடும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களை அநாதைகளாய் நடுக்காட்டிலே அல்லது திக்கற்றவர்களாய் எங்கேயோ விட்டு விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. அவரே சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் அநாதைகளாய் ஆதரவற்றவர்களாய் விடேன், உங்களிடத்திலே வருவேன். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. ஓகே, நீங்களோ என்னை காண்பீர்கள், கொஞ்ச காலத்துல காண்பீர்கள். நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். எத்தனை மகிமையான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் பிழைத்திருக்கிறபடியினால். சொல்லுங்கள் என் அன்பு சகோதரிகள், வலது கையை உயர்த்தி விட்டு சொல்லுங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர், என்னை மீட்கிறவர், என்னை விடுவிக்கிறவர், என்னை எல்லா கட்டுகள், காவல்கள், தடிகள், எல்லா சிறையிருப்புகளிலும் இருந்து மீட்கிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் பிழைத்திருக்கிறபடியினால் நாங்களும் பிழைத்திருக்கிறோம். க்ளோரி. ஹல்லேலூயா. தைரியமாய் அறிக்கை செய்ய முடியும். பாருங்கள், வசன 20 தொடர்ந்து கர்த்தர் சொல்கிறார், 20 நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. நான் என் பிதாவிலும். ஏசப்பா சொல்றாரு, நல்லா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றாய் கவனியுங்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஐயா, என் நாளிலே, எந்த நாளிலே நாங்கள் அதை அறிவோம்? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் அடைகிற
பலன், மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள், வெற்றிகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள். ஆமென். எரிகோ கோட்டைகள் விழுகிறதை பார்ப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்க்கையை கெடுக்க அழிக்க நினைத்த எல்லா அந்தகார கட்டுகளும் சிதறி ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா, குடும்பத்தில் உங்கள் நடுவிலே அக்கினியாய் பற்றி எரிகிற காரியங்களை குறித்து கவலைப்படாதிருங்கள். பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார், உங்கள் மத்தியிலே பற்றி எரியும் அக்கினியை குறித்து இது என்ன புதுமை என்று திகையாதிருங்கள். அக்கினி போல பற்றி எரியும் பிரச்சனைகள், அக்கினி போல இருக்கிற தடைகள், ஐயா, எங்களுக்கு விரோதமாய் திடீரென குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எங்கள் சொந்த ஜீவிதத்திலே, எங்கள் தொழில் மற்றும் ஊழியங்களிலே, என் கணவன் மனைவி எங்களுக்கு இடையே பற்றி எரிகிறது போல திடீரென காரியங்கள் தாறுமாறாய் நடக்கிறது என்று சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, நீங்கள் அந்நாளிலே அறிவீர்கள். எப்படி அறிவீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரையே தேடுங்கள், அவரையே நம்புங்கள். எல்லாவற்றிலும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் அவரை நம்பி, அவரையே முன்னிறுத்து, அவரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவீர்கள். அது என்னையா எண்ணப்படுவீர்கள்? உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை அறிகிறவர்கள், ஒரு நாளிலே உங்களை காண்கிறவர்கள். இந்த மாற்றம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது உங்களை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டைகள் போன்ற எல்லா கட்டுகளும், கோட்டைகளும், எல்லா விதமான தாழ்பாடுகளும் முறிந்து நீங்கள் விடுபட்டு பறக்கிற உல்லாச பறவைகளாய் பறக்கும் பொழுது எல்லா கண்களும் அதை காணும். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில எல்லா விடுதலைக்கும், எல்லா விதமான விடுதலைக்கும், ஐயா, என் கணவன் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறார்கள், என் குடும்பத்தார் இப்படி இருக்கிறார், ஈவன் என் மாமியார் மாமனார் இப்படி இருக்கிறார்கள், அல்லது என் மருமகள் இப்படி இருக்கிறாளே, என் மகன் என் மகள் இப்படி இருக்கிறாரே, என்னை சுற்றிலும் இருக்கிற கூட்டம் எல்லாம், என் குடும்பம் எல்லாம் இப்படி இருக்கிறது. கவலைப்படாதிருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுது, இந்த அக்னிமயமான அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி வரும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லா கட்டுகளிலும் இருந்து விடுதலை அடைவீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். தொடர்ச்சியாய் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களிலே நிச்சயமாய் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருக்கு இதை அனுப்ப, ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பெரிய மாற்றங்கள் நம்புங்கள். இன்று முதலாம் நாள். இந்த நாளில் இருந்தே, க்ளோரி, இந்த நாளில் இருந்தே தீவிரமாய், அதி தீவிரமாய் ஜெபியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. எல்லா அந்தகார கட்டுகளும், எல்லா பிசாசின் ராஜ்யங்களும் நிர்மூலமாகும்படியாய், எல்லா விதமான அந்தகார கட்டுகளும், அந்தகாரத்தின் ஆவிகளும் சிதறி ஓடும்படியாய், எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும்படியாய், இந்த பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிற இந்த அற்புதமான நாட்களை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் என் தெய்வமே கேளுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நீதியின் தெய்வமே, ஐயா, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஓ லார்ட், ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற சகல ஆறுதலின் தேவன் பரிசுத்த ஆவியை வேண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு அதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொன்னீங்களே சுவாமி. இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிற இந்த ஆவியினால், இந்த ஆவியானவருடைய அழகு, அந்த அற்புதம், ஆமென், அந்த அபிஷேகம் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் பற்றி எரியும்படியாய், அந்த அனல் பற்றி எரியும்படியாய், அந்த அக்னி பற்றி எரியும்படியாய், எரிந்து எதிராய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் தகர்ந்து போகும்படியாய், எல்லா பொல்லாத பிசாசு கூட்டங்கள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய அக்னியினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொரு பேரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்.
செலுத்துகிறோம். ஓ thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், ஆமென், நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், ஐயா குடும்ப ஒற்றுமைக்கு விரோதமாய், இவர்கள் சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் விரோதமாய், ஓ இவர்களுக்கு வர வேண்டிய ராஜரீக மேன்மைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளின் ஓ கட்டுகளும் உடையும்படியாய் இப்பொழுதே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஓ உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டைகள் விழுவதாக. ஓ சுகுரு கபர சந்தரபதரபோ துருகபரதரபோ எல்லா எரிகோ கோட்டைகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே தகர்ந்து போகும்படியாய். கப்பகரா சந்துருதுருபதரா ஓ ருகபர சந்துருகபரதரபோ இப்பொழுதே ஓ இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆமென், ஐயா என் மகளுக்கு விரோதமாய், என் மகனுக்கு விரோதமாய், என் கணவனுக்கு விரோதமாய், எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சூனியங்கள், எங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட எல்லா மந்திரங்கள், எல்லா விதமான மாந்திரீகங்கள், எல்லா சதி சூனியங்களும் இன்றே வெட்ட வெளியாய் மாறும்படியாய், இன்றே நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நீர் எங்களை அபிஷேகித்திருக்கிறீர். எங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல பரிசுத்த ஆவியினாலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எல்லா எரிகோ கோட்டைகளும் தகர்ந்து விழுவதாக. கபாரா சந்துருதுருபதரபா எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஆமென் கேம்ஸ் என்றும் செல்களிலே, தொலைபேசிகளிலே, ஆமென், ஓ தவறான தொடர்புகளிலே, கேம்ஸ் என்றும் தவறான காரியங்களை பார்ப்பதிலும், முழு நேரமும் செல்களிலும், ஆமென், முழு நேரங்களிலும் அந்த மீடியாக்களிலும் இருந்து காலத்தை முழுவதும் ஓ விரயமாக்கி கொண்டிருக்கிற, காலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிற, ஓ தங்களை நாசமாக்கி கெடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையும்படியாய். கபா கபோ சந்தரபதரபோ பிள்ளைகளை சுற்றிலும் வரையப்பட்ட எல்லா கட்டுகளும், எல்லா எரிகோ கோட்டைகளும் இன்று தகர்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா பிதாவே நீர் எங்களை அனுப்பினதை, ஐயா நீர் எங்களை தெரிந்து கொண்டதை, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாகும்படி கொடுத்த அதிகாரத்தை உலகமே காணும்படியாய், ஓ உலகமே அந்த மகிமையை காணும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே, ஐயா நீர் எங்களுக்குள்ளே எங்களோடு ஒன்றாய் இருக்கிற பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சம்பா கதரபோ எரி சந்துருதுருபரா சக்கரபதரபோ எரி கபோ சந்தரபதரா சக்கபருதுருபதரபோ. thank you Lord. ஐயா எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, எங்கள் ஜீவிதங்களிலே இன்று இன்று ஆமென் எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் என் தெய்வமே நீர் பிதா உமக்கு தந்த மகிமையை, ஓ பரலோக பிதாவே உமக்கு தந்த மகிமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஐயா இதை உலகமெல்லாம் காணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை எல்லா ஆபத்துகளிலும் உடனிருந்து ஐயா இவர்களை விடுவித்து கனப்படுத்தி உயர்த்தி ராஜரீக மேன்மையை கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகமெல்லாம் உம்மை விசுவாசிக்கத்தக்கதாய் ஐயா உலகம் எங்கிலும், சமாரியாவிலும், எருசலேமிலும், ஓ சமாரியா முழுவதிலும், யூதேயாவிலும், உலகம் எங்கிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் என் தேவனுக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இவர்கள். ஹல்லேலூயா. இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்பதை உலகமே அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்றென்றுமாய் எங்களுடனே இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட எங்கள் வேறொரு தேற்றரவாளனே உம்மை வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் ஆமென், எங்களுடைய நடவடிக்கை எல்லாவற்றிலும், எங்கள் நடக்கையிலும் ஆமென், நாங்கள் பரிசுத்த ஆவியினால் இந்த பரலோக பொக்கிஷமாகிய எங்கள் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வாழும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகள் ஐயா நீங்க சொன்னது போலே, ஓ நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இனி சொன்னீங்களப்பா என் அன்பு
அன்பு சகோதர சகோதரிகள், இவர்கள் குடும்பங்களிலே வருகிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது, இவர்கள் குடும்பங்களிலே வருகிற ஆசீர்வாதங்களை, மகிமைகளை பார்க்கும் பொழுது, ஆமென் ஐயா, இவர்கள் பிள்ளைகள் எல்லாம் இன்று தகர்ந்து போயிருக்கிற அல்லது தொலைந்து போனவர்கள் போல் இருக்கிற அல்லது காணாமல் போனவர்கள் போல் இருக்கிற, ஒருவேளை மரித்தவர்கள் போன்று மௌனத்தில் இறங்குகிறவர்கள் போன்று இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் புதுபலன் அடைந்து, ஐயா பிள்ளைகள் எல்லாம் புதுபலன் அடைந்து உயரே உயரே இன்னும் உயரே பறக்கும்படியாய், ஓ லார்ட், புது பலனை, புதிய கிருபையை, நல்ல வேலைகளை, நல்ல மார்க்குகளை, பரீட்சையிலே மகத்துவமான வெற்றிகளை, ஓ க்ளோரி, ஓ மைட்டி காட், பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி, பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்நாளிலே ஐயா, இந்த நாளிலே, இந்த நாட்களிலே நாங்கள் இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆமென், தேவ பிள்ளைகள் அந்த மகிமையை காணும்படியாய், ஓ க்ளோரி, இவர்களை சுற்றிலும் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய், இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் நொறுங்கி போகும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார கட்டுகளும் அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய், ஓ ருகபர சந்தரவா எரிகா சந்து ருமதரவா ஷக்கபோ ருகபரதரவா, எல்லா எரிகோ கோட்டைகள் போன்று யாரும் உடைக்க முடியாத, யாரும் தகர்க்க முடியாத, யாரும் எதிர் நிற்க முடியாத எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகும்படியாய் இயேசுவே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இந்த மகத்துவமான ராஜரீகமான மேன்மையை காணுகிற உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய், ஹல்லேலூயா, ஓ உலகமெல்லாம் அதை அறிந்து கொள்ளும்படியாய், இவர்கள் தேவனோடே இருந்தவர்கள், இவர்கள் ஆராதித்த தெய்வமே ஐயா மெய்யான தெய்வம், அவரே இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்பதை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய், என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தூர பட்டணத்திலே இருக்கிற ஆமென் ஆண்டவரே, தூர பட்டணத்திலே படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், தூர தேசங்களிலே, தூர பட்டணங்களிலே இருக்கிற ஓ மனைவிமார், கணவன்கள் யாராக இருந்தாலும் சரி, என் தெய்வமே ஐயா, இன்றும் ஓ பயங்கரமான சூழ்நிலைகளிலே, இந்த யுத்த காலங்களிலே, ஓ ஆங்காங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காகவும், என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள், யுத்தங்கள், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், கண்ணிகள், ஆபத்துகள், எல்லா அக்னி சூளைகளிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய், ஓ அக்னி ஜுவாலைக்குள்ளும், ஓ அக்னி ஆமென் 7 மடங்காய் எரிந்த அக்னிக்குள்ளும் உலாவி கொண்டிருந்த அந்த தேவ ஆவியானவருடைய மகிமை எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், ஆமென், எங்கோ யாரிடமோ எந்த பட்டணத்திலோ அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அந்த தேவ மகிமை, ஓ மகிமையான ஆவியானவருடைய அனுக்கிரகம் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு தெய்வீக அனுக்கிரகம் பாதுகாக்கட்டும், பத்திரமாய் அவர்கள் வேலையை இழந்து போகாதபடி, வருமானங்களை இழந்து போகாதபடி, ஆமென், இருக்கிற இடங்களை, ஓ படிக்கிற இடங்களை, அந்த தொடர்ச்சியான கல்வியை, வேலையை, வருமானத்தை, அந்த வாழ்க்கையை இழந்து போகாதபடி, இவர்களை சுற்றிலும் இருக்கிற கட்டப்பட்டு வருகிற காணப்படுகிற எல்லா அந்தகாரத்தின் காரியங்களும், அந்தகார கண்ணிகளும், பிசாசின் சாம்ராஜ்யங்களும், அதிகாரங்களும், அரண்களும், கோட்டைகளும் நொறுங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா தடைகளையும் உடைக்கிற ஐயா, எல்லா எரிகோ கோட்டைகளையும் தகர்க்கிற இந்த வல்லமையான ஆயுதமாய், ஆமென், வல்லமையான தேவ பலமாய் பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றவாளனாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுடனே இருக்கிற மேலான பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் சகோதரிகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை மகிமையான காரியம், ஹல்லேலூயா. இது எல்லாம் பலத்தினாலும் அல்ல, நம்முடைய எந்த முயற்சினாலும், எந்த ராஜதந்திரங்களினாலும் அல்ல, அன்பு தேவ பிள்ளைகளே, இது தேவ ஆவியினாலே ஆகும், ஹல்லேலூயா. என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்னாரே, இதுதான் வழி
வழி. நீ என்ன ஜெபிக்கலாம், எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றி விடுவார். ஆமென். நீங்களோ ஓஹோ க்ளோரி, இந்த வல்லமை, இந்த மகிமை, இந்த அக்கினி, இந்த புதிய பலம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை உயரை உயரை பறக்க செய்யும். ஆமென். ஆகாய மண்டலத்தின் சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்க போவதை இந்த உலகம் எல்லாம் அறியும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஆதலினால் இந்த 7 நாட்களும் இந்த ஜெப வேளைகளிலே தவறாமல் எங்களோடு தரித்திருங்கள். ஹல்லேலூயா. இதே ஜெபத்தை சில நாட்களிலே இரவு சமயங்களிலே போடுங்கள். போட்டு இதை அப்படியே மறுபடியுமாய் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஒரு அக்கினி பெருகும். அதை அனல் மூட்டி எழுப்புவீர்கள். உங்கள் அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பும் பொழுது ஓ க்ளோரி, எல்லாம் சுற்றி உள்ளவைகள் எல்லாம் உருகி தகர்ந்து கட்டுகள் எல்லாம் எனசியும் நெருப்புப்பட்ட நூலை போல் ஓ க்ளோரி, எந்த சங்கிலிகளும் உதறிவிடும். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வரத்தின்படியே எனக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறாரா என்று யாரும் சந்தேகப்படாதிருங்கள். ஓ க்ளோரி, அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்களுடனே இருக்கிறார். அவருக்கு இன்னும் இன்னும் அதிகமாய் அனல் மூட்டி எழுப்புங்க. இந்த அக்கினியை பெருக பண்ணுங்கள். நீங்கள் எரிந்து எழுந்து எழும்பி பிரகாசிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பெரிய சாட்சிகரமான வாழ்க்கையாய் மாறிவிடும். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண நிச்சயமாய் மறந்து விடாதிருங்கள்.